எந்த ஊர்ல இருந்து வந்து எந்த இடத்துல வந்து 2026 உண்டுன்ற நாங்களாம் வந்து டிவிகளை சேர்ந்தோம். ஆனால் சரியில்லை சொல்லிட்டு நாங்கள் டிஎம்கே வந்திருக்கோம். அவரு திருசா வச்சுக்கிறாரோ இல்ல பக்கத்துல நமிதா வச்சுக்கிறாரோ, இந்த சைட்ல எவரோ தூக்கி இடுப்புல வச்சுக்கிறாரோ. தற்குறி வெற்றி கழகம்ல இப்ப திரிஷா வெற்றி கழகமா மாறிக்கொண்டு வருகிறது. அவ்வளவு பயம் வந்துச்சு. டைவர்ஸ் ஆகி விட்டு போகுது, புள்ள செருப்பை கைட்டி அடிக்க போறான். இது மேல என்ன வேணும்? விஜய் கூட்டணி வந்து இப்போ ஒரு இது மாநாடு நடத்துறாங்க. அந்த கூட்டத்தோட சும்மா திரும்பி அப்படி பார், நெருப்பு மாதிரிடா. திரிஷா அவர்கள் நல்லவரா கெட்டவரா இல்ல, ஆனா விஜய் கெட்டவர் தான். தாவேகா தலைவர் திமுகவை தீய சக்தின்றார். தீய சக்தினா என்ன சார்? எனக்கு தெரியல, நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? தீய சக்தினா தவறானவங்க. டிவிக்கு இந்த கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க, டிவிக்கே கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. அவர் ஒழுக்க சக்தியா இல்லையா என்பது இந்த ஒரு சில மாதத்திலேயே கண்டுபிடிச்சாச்சு. தீய சக்தின்றாங்களே, தளபதி இந்த மண்ணுக்காக உழைத்தவர். திமுக கழகம் இந்த மண்ணுக்காக உழைத்தது. நான் சொல்லட்டுங்களா? தயவு செய்து சொல்றேன். திமுக தலைவர் கலைஞர் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகுதான் இங்க சமூக நீதி கிடைத்தது. பெண்களுக்கு பெண்களுக்கு கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது. ஒரு பெண் படித்தால் தான் சமூகம் முன்னேறும் என்பதற்காக, அந்த பெண் படிக்க வேண்டும் என்பதற்காகவே தலைவர் கலைஞர் 89 ஆட்சியில் இருந்தபோது 8ஆம் வகுப்பு படித்த பெண்ணுக்கு திருமண உதவினார். ஏன் சொன்னாரு? 8ஆம் வகுப்பு கூட படிக்காம பெண்கள் வீட்டில் நிற்கிறாங்க, எப்படியாவது அடிப்படை கல்வியாவது படிக்கணும்னு 89 நினைத்த கலைஞர் அவர்கள் திருமண உதவி திட்டம் அறிவிச்சு அவர்களுக்கு கொடுத்தாரு. அடுத்து திரும்ப தலைவர் கலைஞர் 96 ஆட்சிக்கு வந்த பிறகு 8ஆம் வகுப்பு படிச்சுட்டாங்க ஐயா. அது பிறகு அவங்க வந்து மேல படிக்க மாட்டாங்க, ஏன்னா அந்த திருமண உதவி தொகை 8ஆம் வகுப்பு கிடைக்குது போதுன்றாங்க கிராமப்புறங்கள்ல அப்படின்னு சொன்ன பிறகு தலைவர் SLC வரை படித்தால் திருமண உதவி தொகைன்னு சொல்லி 10,000 ரூபாய் கொடுத்தாரு. திரும்பி 2006 வரும்போது அது 25,000 மாத்தினார். 200க்கும் மேற்பட்ட தொகுதியில வந்து தலைவரோட முழு முயற்சியால மிக பலமான பெரும்பான்மையோட வெற்றி பெறும். அதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. யார் வந்தாலும் அதுல எந்தவித மாறுதலும் இருக்காது. அதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஓட்டு வாங்குவாங்க, ரொம்ப குறைவான ஓட்டு வாங்குவாங்க. பெண்கள் மிகப்பெரிய ஆதரவு. நாங்கள் வந்து தொடர்ந்து கிட்டத்தட்ட 2004 தேர்தல் காலத்தில் பணியாற்றினுக்கிற ஒரு நகர செயலாளராக பெண்கள் இந்த அளவுக்கு ஆதரவை நான் வாழ்க்கையில் எந்த கட்சிக்குமே பார்த்தது கிடையாது. அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஆதரவு தமிழக முதல்வருக்கு பெண்கள் மக்கள் பெரிய ஆதரவு இருக்குது. திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர்த்து வேறு யாரும் ஆட்சிக்கு வந்தா அது RSS பிஜேபியோட மாற்று முகமாக தான் இருக்குமே தவிர்த்து அது எடப்பாடி என்கின்ற மாய பிம்பத்து பின்னாடி வேணா வரலாம். ஆனால் யார் வந்தாலும் நேற்று பீகார், இன்னைக்கு பீகார், நேற்று மகாராஷ்டிரா, இதுபோல் எல்லாரையும் அகற்றிட்டு அவங்களுடைய ஆட்சி தான் வருமே. அது தமிழ்நாடு மக்கள் கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டாங்க. மிக அறிவாளி தமிழ்நாடு மக்கள் என்பதை நாங்கள் உங்கள் மூலம் வலியுறுத்துறோம். ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும், 2.0 ஆட்சி அமைய அனைவரும் உதயசூரன் வாக்களிங்க. வெற்றி மாநாடு, வெற்றி மாநாடு அமைச்சர் ஐயா KA நேரு அவர்கள் தலைமையில் மிக சிறப்பாக நடைபெற்றது. தலைவர் தளபதி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பங்கேற்க இந்த மாநாடு வெற்றி மாநாடு. அடுத்து நம்ம ஆட்சி தான், வெல்வது நம்ம தான். உதயசூரியன் 200க்கு 200 இருக்கும் சார், கண்டிப்பா இருக்கும். எத்தனையோ கட்சி வந்து வராங்க, சினிமா ஆர்டிஸ்ட் இருந்து. ஆனால் அவங்க யாரும் டெபாசிட் இழப்பாங்க. எப்பவுமே நேற்றுக்கும் திமுக தான், இன்னைக்கு திமுக தான், நாளைக்கு திமுக தான். அது யாராலும் அசைக்கவே முடியாது. என்னைக்குமே திமுக தான் சார். ஒரு பிரச்சனை தெரியாதவரை கூட தப்பு கிடையாது. நீ ஒரு பொது நலனுக்கு வந்துட்ட, நான் மக்களுக்கு சேவை செய்யறேன்னு வந்துட்ட. நீ வந்த பிறகு முதல் நீ சுய ஒழுக்கத்தோட இருக்கிறியான்னு மக்களை காட்டணும். சுய ஒழுக்கம்னா என்ன? ஒரு ஆணா இருந்தாலும் ஒரு பெண்ணா இருந்தாலும் சுய ஒழுக்கம் என்ன? ஒரு ஆண் திருமணமான ஆணு இல்ல ஒரு பெண்ணும் ஒருவனுக்கு ஒருத்தின்னு வாழணும். ஃப்ரெண்ட்ஷிப்ன்றது தப்பு கிடையாது. நான் ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கிறது தவறுன்னு சொல்ல. ஆனால் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு மேல ஒரு உறவு என்பது அபத்தமானது, தவறானது. அதுவும் விஜய் அவர்கள் தன்னுடைய மனைவி இருக்கிற இல்லத்திலேயே, தன் பெற்றோர் இருக்கிற இல்லத்திலேயே சம்பந்தப்பட்ட ஒரு நடிகையை கொண்டு வந்து அவர்கள் அந்த இடத்துல வீட்டுல வச்சுக்கிறார். அந்த பெண் அதை வெளியில சொல்லாம பேரை கூட சொல்லல. என்னத்துக்கு வேணா? ஒரு பெண்ணு சொல்றா, நம்மள மாதிரி ஒரு பெண்ணு தானே, அவ தெரிஞ்சோ செய்தா, அவ பேரை சொல்ல வேணாம், பொதுவெளியில மறைக்கிறா. ஆனால் விஜய் நல்லவராக இருந்திருந்தா, அந்த திரிஷா அவர்கள் நல்லவர்களாக இருந்திருந்தா வேணாம், ஒரு பெண் மனதை காயப்படுத்த வேணாம், நம்ம பொதுவெளியில நம்ம அசிக்கப்படக்கூடாதுன்னு சொல்லாம இருந்தோம். ஆனா இருவருமே மனக்கோலத்தில் வராங்க. ஆளுக்கு ஒரு பட்டு வேட்டி பட்டு புடவை கட்டிக்கிட்டு 2 பேரும் ஜோடியா வராங்கன்னு சொன்னா அப்ப அவர்கள் எப்பேற்பட்டவர்களாக இருப்பார்கள்? இவங்க எப்படி அவங்க வந்து ஒழுக்கத்தை பத்தி பேச முடியும்? திரிஷா அவர்கள் நல்லவரா கெட்டவரா இல்ல, ஆனா விஜய் கெட்டவர் தான். அது எல்லாமே ஒரு காமெடியான ஆட்சி, அது வந்து தற்கூரி கூட்டம். அதை வச்சு ஒண்ணுமே செய்ய முடியாது. அவங்க வந்து ஓம் சக்தி பராசக்தி, டிவிக்கே விஜயமனுக்கு சித்தி,
இதுதான். ஓம் சக்தி பராசக்தி விஜய மகனுக்கு திரிசா ஒரு சித்தி. அவங்க திமுக சொன்னாங்க தீய சக்தி. நாங்க என்ன ரிப்ளை பண்றோம்னா ஓம் சக்தி பராசக்தி விஜய மகனுக்கு திரிசா ஒரு சித்தி. நமக்கு ரசிகர்கள் இருக்காங்க, தற்கூரி இருக்காங்க, அதனால சும்மா ஒரு இதுக்காக பண்றாரு. நமக்கு அது தேவையில்லை. நம்ம 2026 ஆட்சி அமைக்க போது நம்ம டிஎம்கே தான், திமுக மட்டும்தான். அதை யாரும் அசைக்க கூட முடியாது. இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணுவோம், பண்ணிக்கிட்டே இருப்போம். சொல்ல மாட்டோம், சில விஷயங்கள் சொல்லுவோம், சில விஷயங்கள் செயல்படுத்துவோம். அதான் தற்கூரி கூட்டங்கிறது. ஒரு எப்படி ஸ்டேஜ்ல பேசணும், எப்படி மரியாதை கொடுக்கணும் எதுவுமே தெரிய மாட்டேங்குது. இப்ப பாருங்க, கூட்ட பசங்க நீட்டா இருக்காங்க, மேல ஏவுறாங்க, தாவுறாங்க, ரொம்ப அட்டூழியம் பண்றாங்க. திமுகனா அது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோட இருக்குது, விஜய் கட்சிக்காரனா அது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோட இருக்குது. அதான் தற்கூரி கூட்டம், அணில் கூட்டம் மக்கள் சரியா பேர் வச்சிருக்காங்க. வட இந்திய ஊடகங்களே இன்னைக்கு ஒவ்வொரு ஊடகமும் இன்னைக்கு யாரும் 200 கம்மி போட்ட ஒரு ஊடகம் நீங்க சொல்லுங்க. 200+ போடாத ஊடகம் வட இந்திய ஊடகமே எது ஆரம்பிக்குது இங்க இருந்து உங்களுக்கு தெரியும். ஆனா நீங்க அதை பத்தி சொல்ல 200+ தான். தலைவர் விஜய் பண்ணுவாப்புல. திமுக நம்ம இதுனா திமுக வந்து எப்போ வந்தாலும் நல்லதான் பண்ணோம், எதுவாக இருந்தாலும் நல்லதான் செய்யுது, எதுவாக இருந்தாலும் இதுவாக தான் செய்யுது. இப்போ கூட வந்து ஒரு விஜய் கூட்டணி வந்து இப்போ ஒரு இது மாநாடு நடத்துறாங்க. அந்த கூட்டத்தோட சும்மா திரும்பி அப்படி பார், நெருப்பு மாதிரிடா சும்மா தெரியும். என்ன வச்சுக்கா அண்ணல் பறகும் எங்களுக்கு தெரியுமா. அது வந்து அவங்க ஃபேமிலி இஷ்யூப்பா, அது நம்ம சொல்லுறதுக்கு இல்லை. அவரு திரிசா வச்சுக்கிறாரோ இல்ல பக்கத்துல நமிதா வச்சுக்கிறாரோ, இந்த சைட்ல எவரா தூக்கி இடுப்புல வச்சுக்கிறாரோ, அது நம்மளுக்கு தேவையில்லாதுப்பா. ஆட்சி ஒரு மெச்சூரிட்டி வேணும் ஃபர்ஸ்ட் பேசுறதுக்கு. அவங்கள பார்த்து இப்படி பேசுறோம், அவர் வர அங்கிள் உன் வயசு என்ன டேய், அந்த காலத்துல அப்படி ஓரத்துல ஒண்ணு அந்த செடியில முளைச்சான் காலாண்ணி. உனக்கு கேவலம் எதுனா 2026 உண்டுன்ற டேய். எந்த ஊர்ல இருந்து வந்து எந்த இடத்துல வந்து 2026 உண்டுன்ற, எப்போ வந்த சுல்லானி 2026 உண்டுன்ற. நாங்கெல்லாம் வந்து உனக்கு மேலேயும் பார்த்தாச்சு, உன்னோட அதுக்கு மேலேயும் பார்த்தாச்சுனா தீய சத்தினா பயம் வந்துச்சுப்பா, ஓடுற சொல்லு. அது எப்படி சார் பிஜேபியோட டீம்? இன்னை வரை பிஜேபியோட பி டீமா இருந்திருந்தா கல்வி நிதி தடுக்கப்பட்டிருக்காது. இன்னைக்கு நம்மளுடைய மக்களுக்கு கொடுக்க வேண்டிய வெள்ள நிவாரண நிதிகள், வறட்சி நிவாரண நிதிகள், வெள்ள நிவாரண நிதிகள், அடுத்தது கல்வி உதவி தொகை, இது எதுவுமே கொடுக்காம இருக்கிறாங்க. ஏன் கொடுக்கல? அவரோட ஒத்துழைக்கல. அது மட்டும் இல்ல, ஒரு கவர்னரை வேண்டும் என்று 10 ஆண்டுகள் இங்க வச்சு திராவிட முன்னேற்ற கழக அரசு மக்களுக்கான திட்டங்களை சட்டமன்றத்தில் கொண்டு வராம தடுத்தார்கள். இது எப்படி பி டீமா இருக்கும்? நான் சொல்லட்டுங்களா? பிஜேபிக்கு பி டீம் விஜய் தான். எந்த வகையில சொன்னா, எப்படியாவது இளைஞர் ஓட்டை கலைச்சிடலாம், பெண்கள் ஓட்டை கலைச்ச பெண்கள் வந்து 1000 ரூபாய்க்கு மயங்கி நிக்கிறாங்க, அவர்கள் எல்லாம் ஓட்டு போட்டுருவாங்க, பெண்கள் ஓட்டு இளைஞர் ஓட்டை கவுக்கணும் அப்படின்ற நோக்கத்தோட விஜயை கொண்டு வந்திருக்கிறார்கள். இன்னைக்கு இந்த படம், ஜனநாயக படம் வெளியாகிறது கூட இதுவும் ஒரு நாடகம் தான். ஏன்னு சொன்னா படம் பிளாப் ஆகி போச்சுன்னா ஒட்டுமொத்த மக்கள் பார்த்தாங்க. விஜயோட படத்தை ரசிகர்களுக்கு அப்பாற்பட்டு எல்லாரும் பார்த்தான், கட்சிக்கு அப்பாற்பட்டு எல்லாரும் பார்த்தான். ஆனால் இன்னைக்கு அவன் ரசிகர்களை தவிர யாரும் பார்க்க மாட்டாங்க. ஆகவே அந்த படத்தை வேண்டும் என்று விஜய் திட்டமிட்டு நிறுத்தி வைத்திருக்கார். பிஜேபிக்கு பி டீம் அவர் தான். அவ்வளவுதான், பயம் வந்துச்சு. டைவர்ஸ் கொண்டாட்டி விட்டு போகுது, புள்ள செருப்பை கைட்டி அடிக்க போறான். இது மேல என்ன வேணும் சொல்ல? இது மேல என்ன வேணும் சொல்லு? வந்த உடனே அதை செய்யற இதை செய்யறேன்றானே, அவங்ககிட்ட பணமா இல்ல, வந்து செய்ய சொல்லுப்பா. அவன் குப்பை அங்கங்க சோறு இல்ல வாங்குறானுங்க, அதை ஃபர்ஸ்ட் பண்ண சொல்லு. அதுக்கப்புறம் செய்யறேன், டான்ஸ் ஆடுறேன், அதுக்கப்புறம் சொல்லுவாயா திமுக வருகிற வரைக்கும் திராவிட மாடல் தான். நெருப்பு அவன் ஜோப்டாப்பா, சின்ன பையன்பா, பேசத்தெல்லாம் இந்த காதுல வாங்கி வச்சுன்னு வச்சுக்க. அவங்க நம்ம நினைப்பாங்க அவன் சின்ன பையன், பேசித்தான் இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டு போயின்னு இருப்போம். ஆ ஜோக்கி ஈ ஜோக்கி இன்னைக்கு கூடி சில் ஜோக்கி, அவ்வளவுதான். திமுக கோட்டை. இன்னைக்கு தந்தை பெரியாரு ஒரு ஆள் இல்லைன்னா, தந்தை பெரியார் இல்லைன்னா இந்த தமிழ்நாடே இல்லை. அதை வகுத்தவர் வந்து அம்பேத்கர் சட்டத்தை வகுத்தது வேற. முத பெரியார் வகுத்தாரு, அதை அண்ணா ஃபாலோ பண்ணாரு. தமிழ்நாடு ஃபுல்லாக தொட்டி பட்டி ஃபுல்லாக கலைஞர் கொண்டு போனார். இன்றைக்கி எங்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் எல்லா ஸ்கீமும் பண்ணுறார். அதனால் எங்கள் முதலமைச்சர் மீண்டும் ஆட்சிக்கு வருவார், நல்ல ஆட்சி அமையும். அவர் ஒரு பொது வெளியில் சொல்கிறாரு, அது ஒன்றுமில்லாத மேட்டர், நான் பார்த்துக்கிறேன். ஒன்றுமில்லாத மேட்டர் எது ஒன்றுமில்லைங்க சார்? ஒரு பொண்டாட்டி டைவர்ஸ் கொடுக்கறது, ஒரு பொண்டாட்டி டைவர்ஸ் பண்றா, அது ஒண்ணுமில்லாத மேட்டரா? எவ்வளவு பெரிய அசிங்கம்!
எப்பேற்பட்ட நகர் ஒரு பொண்டாட்டி டைவர்ஸ் பண்றால வீட்டுக்காரன் டைவர்ஸ் பண்றானா அவமானமான விஷயம். அது ஒண்ணு பாத்துக்காதுங்க, அதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம்னு சொல்லிட்டு கடந்து போகிறாரு. அது மட்டும் இல்லைங்க, இன்னைக்கு நான் என்ன கேட்கிறேன், அது எப்ப அது சொல்றாங்க, இன்னைக்கு சொல்றாங்களா 2021லயே நாங்க சொல்லல, எங்களுக்கு தெரியாது. 2021 இந்த பிரச்சனை வெடித்து அவர்கள் குடும்பத்திலேயே மத்தியஸ்தம் பண்ணப்பட்டு அங்கேயும் சரியாகாம தான் அவர்களும் பொறுமை காத்து இப்ப அவங்க உண்மையிலேங்க திமுக கிடையாதுங்க, யாரும் கிடையாதுங்க. அவங்களுக்கு ஒரு முடிவு எடுக்கிறாங்க, இந்த நாள் அரசியலுக்கு வந்துக்கிறான், இப்பயாவது இவனை பிடிச்சாதான் முடியும், இவங்கிட்ட இப்பதான் வாங்க முடியும் டியானோஸ, இப்பதான் இவன்கிட்ட வந்து ஏதாவது வாங்க முடியும்ன்ற நம்பிக்கையோட அவர்கள் கோர்ட்டுக்கு வந்திருக்காங்க. தவிர இதுக்கு திமுகவோ இல்ல மாற்று கட்சியோ யாரும் கிடையாது. இதுக்கு முழுக்க முழுக்க விஜயுடைய செயல்பாடும் அவருடைய மனைவியுடைய நம்பிக்கையும் தான் காரணம். நாங்களாம் வந்து டிவிகேல சேர்ந்தோம், ஆனால் சரியில்லை சொல்லிட்டு நாங்கள் டிஎம்கே வந்திருக்கோம். டிவிகே ரசிகராக இருந்தோம், அதுலேருந்து நாங்கள் இப்போ வந்து திமுக வந்து சிறந்த முறையில் பண்ணுறதுனால நாங்கள் வந்திருக்கோம், நம்பி வந்திருக்கோம். ஐயாவை நம்பி தரமாக பண்ணுறாங்க. அடுத்த முறை நாங்கள் தான் வருவோம். இன்னும் தமிழ்நாட்டை வந்து இன்னும் பயங்கரமாக இளைஞர் எல்லாருமே. ஓம் சக்தி, பராசக்தி, திரிஷா, விஜய் சக்தி. த்ரிஷா இருக்காரு பாருங்க. டிவி கேக்கு வேணும் பார்த்தீங்கன்னா த்ரிஷா, விஜய், கீர்த்தி சுரேஷ், இதுக்கு தானே ஃபுல் ஃபார்மு. இதுதான் தற்கொலைக்குள்ள வித்தியாசம் அவங்களுக்கு. எப்பயுமே பார்த்தீங்கன்னாக்கா திருச்சி வந்து ஒரு திருப்பு முனை தான். திமுகனாவே திருச்சி, திருச்சினாவே திமுக. திமுகவோட பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா எத்தனை கழக தொண்டர்கள் வந்திருக்காங்க நீங்கள் பார்க்கலாம். லட்ச கழக தொண்டர்கள் வந்திருக்கிறாங்க. ஆனால் இது எல்லாரும் வெளியில் என்ன பேசிக்கிறாங்கனாக்கா எல்லாம் காசு கொடுத்து கூட்டணும் அப்படிங்கிறாங்க. நீங்கள் நல்லா ஒரு நிமிஷம் நினச்சி பாருங்கள், இதெல்லாம் காசு கொடுத்த கூட்டமானு பாருங்கள். அவங்கவுங்க தொண்டனுக்கோசரம் பாடுபடுறோம். இப்போ என்னெல்லாம் எடுத்துக்கிட்டாக்கா நான் 13 வயசுலேருந்து இப்போ வரைக்கும் கழகத்துக்கு உழைக்கிறேன். ஓட்டு இல்லாத காலத்துலேருந்து உழைக்கிறேன். அதாவதுங்க ஒரு சிம்பிளாக சொல்லணுனாக்கா என் மனம் மாறும் ஒழிஞ்சு என்னோட வாக்கு நிறம் வந்து என்றைக்கும் கருப்பு சிவப்பு தான். இந்த மாதிரி எவ்வளோ மாநாடு நான் போயிருக்கேன். நான் 57 வயசு ஆகுது, ஆனால் 48 வருஷமாக இந்த மாநாடு நான் போயிருக்கேன். இந்த மாதிரி ஒரு மாநாடு நான் பார்த்தே இல்லை. காரணம், பெண்கள் எல்லாம் வந்து அவங்கள தேடி வராங்க இந்த மாநாட்டை பார்க்கணுன்னு. நலத்திட்டங்கள் பெண்களுக்கு அருமையான நலத்திட்டங்கள். அதுபோல் தளபதியுடைய தளபதியுடைய இந்தியாவின் சிறந்த முதலமைச்சர், அவர் அப்படி ஒரு முதலமைச்சர் யாரும் கிடையாது. இந்தியாவே எதிர்பார்க்குது. இவர்தான் அடுத்த முதலமைச்சர். இவர்தான் அடுத்த முதலமைச்சருடைய வரலாறு சின்னவர் தம்பி அவர்கள். திமுகவுடைய ஆட்சி கடந்த காலங்களோட இப்ப நல்லா இருக்கு. ஒரு விஷயம் என்னன்னா, இதுவரை திமுக கூட்டணியில எப்பயுமே என்னன்னா ஒருவர் இன்னைக்கு இவரு அடுத்த ஏன் வெளியே போவாங்கன்னா, ஆளுங்கிட்ட ஆட்சி மீது அதிருப்தி இருக்கும். நம்மளும் போனா இவனோட வீணா போயிடுவோன்னு கூட வந்தவனா காணாம போயிடுவாங்க. ஆனால் இருக்கின்ற கூட்டணி இன்னும் தொடர்கிறது என்று சொன்னால் இவர் ஆளுகின்ற ஆட்சி மக்களுக்கு ஆட்சி. ஒரே ஒரு விஷயங்க, 1000 ரூபாய் தளபதி சொன்னாரு 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு, 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னாரு, கொடுத்தாரு. அடுத்து கட்டணமில்லா பேருந்து சொன்னாரு, கொடுத்தாரு. அது மட்டும் இல்லைங்க, மாணவிகளுக்கு தான் புதுமை பெண் திட்டம் 1000 ரூபாய் கொடுத்தாரு. அப்புறம் ஆண்களை பெற்ற குழந்தை ஆண் பிள்ளைகளை பெற்ற பெற்றோர் கேட்டாங்க, அங்க தமிழ் புதல்வன் கொடுத்திருக்காரு. எல்லா தரப்பு மக்களும் கொடுத்திருக்காரு. இன்னைக்கு பட்டா கூட இலவசம் பட்டா மாணாக்கள் கொடுத்து கொண்டிருக்கிறாரு. நல்லாட்சி ஆண்டு கொண்டிருக்கிறாரு. இப்ப தளபதி எதை சொன்னாலும் மக்கள் நம்பக்கூடிய மனநிலை இருக்கிறார்கள். மீண்டும் திமுக 200 சொல்றாரு தளபதி கூட. நான் சொல்றேன் 234 வெல்வதற்குண்டான எல்லா தகுதியும் திமுகவுக்கு இருக்குது. எங்கள் தலைவர் சொன்ன மாதிரி 200 வெல்லும். இந்த கூட்டத்தை நீங்கள் பார்த்த உடனே உங்களுக்கே தெரியும். எங்கள் தலைவரோட செயல்பாடு உங்களுக்கு எப்படி இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். வெல்லும் வரலாறு சொல்லும் 200. எங்கள் தலைவர் சொன்ன மாதிரி நாங்கள் 200க்கு 200 அடிக்க போகிறோம். இந்த கூட்டத்தை பாருங்கள், மாபெரும் கூட்டம், வரலாறு காண முடியாத ஒரு கூட்டம். இது பணம் கொடுத்து வர கூட்டம் இல்லை, எங்கள் தலைவரை தேடி தானாக வர கூட்டம் இது. அதுதான் அவருடைய கலாச்சாரம். கட்டண மனைவியும் பார்க்க மாட்டார், பெத்த பிள்ளையும் பார்க்க மாட்டார். ஆனால் இவர் தமிழ்நாட்டை சரி பண்ண வந்துட்டார். தமிழ்நாட்டுடைய கலாச்சாரம் என்ன சொல்லுது? கட்டண மனைவி கூட வாழணும், பெத்த பிள்ளைய நல்லா பார்த்துக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் இவங்க வந்து எப்படின்னா, கட்டண மனைவிக்கும் உண்மையாக இருக்க மாட்டாங்க, பெத்த பிள்ளைக்கும் உண்மையாக இருக்க மாட்டாங்க. இவங்க அதை எப்படி சொல்கிறதுன்னு பார்த்தா, இதை தான் தாவேக்கா கூட்டத்தில் ஒரு பொண்ணுகிட்ட கேட்குறாங்க. அந்த பொண்ணு வந்து எல்லா வீட்லேயும் இந்த கள்ளக்காதல் இருக்குதுன்றாங்க. இப்படி கேட்ட சீரு கேட்ட ஒரு சமுதாயத்தை வளர்த்து வச்சிருக்கு தான் அந்த தாவேக்கா. தற்குறி வெற்றி கழகங்களில் இப்போ திரிஷா வெற்றி கழகமாக மாறிக்கொண்டு வருகிறது.